நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் ஓடிஐ T20 ஃபார்மட்டை தவிர்த்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியனுடைய சிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கியிருக்காரு. இருந்தாலுமே ஆஸ்திரேலியா தொடர்ல பண்ட் அவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ரன்கள் சேர்க்கல. சிட்னி டெஸ்ட் போட்டியில மட்டுமே அதிரடியாக அரை சதம் அடித்தாரு. மற்ற இன்னிங்ஸ்கள்ல சொதப்பியிருந்தாரு. இந்த சூழல்ல பந்த் பொறுப்புடன் விளையாட வேண்டும் அப்படின்னு கவாஸ்கர் உள்ளிட்டவர்கள் அனைவருமே அறிவுரையுமே வழங்கினாங்க. அதிரடியையும் பொறுமையையும் கலந்து பண்ட் அவர்கள் தன்னுடைய பழைய ஆட்டத்தை வெளிப்படுத்த கம்பீர் அவர்கள் ஹெல்ப் பண்ணாராம். இந்த நிலையில லீட்ஸ் டெஸ்ட்ல இந்திய அணி 221 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த பொழுது 5வது வீரராக களத்திற்கு வந்தாரு ரிஷப் பண்ட் அவர்கள். ஸ்டோக்ஸ் வீசிய பந்த இறங்கி வந்து பவுண்டரியில் அடித்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு ரிஷப் பண்ட். எனினுமே தொடர்ந்து அதிரடி காட்டாமல் பொறுமையும் ஆக்ரோஷமும் கலந்த கலவையான ரன்களை சேர்த்தாரு. மறுமுனையில கில் அவர்கள் நல்ல கம்பெனி கொடுக்க பண்ட் அவர்கள் 91 பந்துகள்ல அரை சதத்தை பூர்த்தி பண்ணாரு. முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல பண்ட் அவர்கள் 65 ரன்களுடன் களத்துல இருந்திருக்காரு. இதுல 6 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடங்கும். சோ இந்த இன்னிங்ஸ் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிஷப் பண்ட் அவர்கள் 3000 ரன்களை சேர்த்திருக்காரு. இதன் காரணமாக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிவேகமாக 3000 ரன்கள் எட்டிய இந்திய விக்கெட் கீப்பர் அப்படின்ற பெருமையை பண்ட் அவர்கள் படைச்சிருக்காரு. ஆகையால் அவருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.